நண்பர்களே, ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வந்து நிற்கும். அந்த ஹோம் பேஜில் வந்து நம்ம அவங்க 4-5 விதமான ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாம் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜென்ரல் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஃபார்ம் 6 கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்ம் 6ல் வந்து நியூ ஓட்டர்ஸு 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு களம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த காலத்தில் வந்து நாம் ஃபில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது எப்படிங்கிறது குறித்து இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ளலாம். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணினோமேயானால் அந்த அப்ளிகேஷன் இங்கே ஜென்ரேட் ஆகும். அதில் வந்து நாம் எந்த ஊர் என்ன பேர் அப்படிங்கிறத நாம் இங்கே கொடுத்து அப்ளை பண்ணலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்டேட் கேட்டிருக்கிறாங்க. அந்த ஸ்டேட்டில் வந்து நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்குவோம். அப்போ டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கு, என்னோடய டிஸ்ட்ரிக் ஈரோடுங்கிறதுனால நான் ஈரோடு கொடுத்துருக்குறேன். அப்போ இங்கே வந்து நம்மளுடைய தொகுதி என்ன, இங்கே வந்து பல தொகுதிகள் கொடுத்துருக்குறாங்க. ஆக என்னுடைய தொகுதி அந்தியூர் தொகுதிங்கிறதுனால நான் அதை கொடுத்துருக்குறேன். அடுத்தபடியாக நம்ம பார்க்கணுன்னா அடுத்தது இங்கே வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்குது. இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும். இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா அடுத்தது வந்து என்ன பர்சனல் டீட்டெயில்ஸ்னு சொல்லி ஒரு காலம் வந்திருக்குது. அதில் வந்து நம்மளுடைய பேர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இங்கே டைப் செய்து கொள்ள வேண்டும். இங்கே நம்ம அப்லோடு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறது. அந்த இடத்துல நம்முடைய ஃபோட்டோவை அப்லோட் செய்ய வேண்டும். இப்போது என்னுடைய பெயரை இங்கே நான் பதிவு செய்கிறேன். பெயரை பதிவு செய்துட்டு அப்லோடு ஃபோட்டோங்கிற இடத்துல அப்லோடை நாம் ஃபோட்டோ அப்லோடு பண்ண வேண்டும். நம்முடைய ஃபோட்டோ எங்கே இருக்கிறது என்று பார்த்து அந்த ஃபோட்டோவை சரியான முறையில் நாம் அப்லோடு செய்ய வேண்டும். அப்லோடு செய்துவிட்டு நாம் இங்கே நெக்ஸ்ட் என்று இருக்கிற இடத்துல நம்முடைய பெயரையும் நம்முடைய ஃபோட்டோவையும் அப்லோடு செய்த பிறகு ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி என்று வந்திருக்கிறது. இந்த இடத்துல நாம் ஓகே செய்துவிட்டு நெக்ஸ்ட் என்று இருக்கிறதை இந்த இடத்துல நாம் நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டும். இப்போது ஃபாதர் நேம் இங்கே டைப் செய்து கொள்ள வேண்டும். ஃபாதர் நேம் டைப் செய்து கொண்ட பிற்பாடு நெக்ஸ்ட் என்று வருகிறது. அந்த நெக்ஸ்ட்டை மீண்டுமாக நாம் கிளிக் செய்ய வேண்டும். இப்போது செல்ஃப் என்று இருக்கிறது. அந்த இடத்துல நம்முடைய மொபைல் நம்பரை பதிவேற்றம் செய்ய வேண்டும். இப்போது இந்த இடத்துல ஆதார் நம்பர் டைப் செய்துவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டும். இப்போது மேல் ஃபீமேல் என்று கேட்கிறது. மேல் கொடுத்துவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அடுத்தபடியாக டேட் ஆஃப் பர்த் கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய ஆதார் கார்டை பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஆதார் கார்டு பதிவேற்றம் செய்த பின்பு நெக்ஸ்ட் வருகிறது. அதை நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டும். இப்போது நம்முடைய முகவரி இந்த இடத்துல நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். முகவரி பதிவு செய்த பிற்பாடு நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டும். நெக்ஸ்ட் கொடுத்தமையானால் அடுத்தபடியாக நம்முடைய பிறந்த தேதியை கொடுத்துவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டும். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு பிற்பாடு ஆதார் கார்டு பதிவேற்றம் செய்துவிட்டு மீண்டுமாக நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டும். இப்போது முகவரி வருகிறது. நம்முடைய முகவரி எதுவென்று சொல்லி சரியான முறையில் தெளிவாகவும் இந்த இடத்துல முகவரியை பதிவு செய்து கொள்ள வேண்டும். முகவரியை டைப் செய்துவிட்டு நாம் நெக்ஸ்ட் கொடுத்தோமேயானால் அடுத்த கட்டத்திற்கு வருகிறது. இந்த இடத்துல அவங்க கேட்டகரி ஆஃப் டிசாபிலிட்டி இஃப் எனி ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஏதாவது ஊனமுற்றவங்களோ இந்த மாதிரி கண் பார்வை குறைபாடு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதனுடைய காப்பியை இங்கே பதிவேற்றம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா நம்ம டைரெக்டாக நெக்ஸ்ட்டுக்கு போய்க்கலாம். ஆகவே இந்த இடத்துல மறுபடியும் நம்ம ஃபேமிலியில் யாராவது ஒருத்தருடைய ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஓட்டர் ஐடி நேமு பேர் என்ன உறவு முறை அந்த இபிஐசிஹெச் அந்த நம்பரு இபிஐசி நம்பர் இருந்தால் அந்த நம்பரு
இந்த இடத்துல எஃபிக் நம்பர்னு சொல்கிறோம்ல, அந்த நம்பர் அந்த இடத்துல டைப் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டும். இப்போது நம்முடைய வில்லேஜ் எதுவென்று சொல்லி அந்த வில்லேஜை கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல நம்முடைய ஸ்டேட் கொடுத்துட விட வேண்டும். ஸ்டேட் கொடுத்துவிட்டு நம்முடைய மாவட்டத்தையும் இந்த இடத்துல பதிவேற்றம் செய்துவிட்டு, இந்த இடத்துல நம்முடைய பிறந்த தேதியும் பதிவேற்றம் செய்துவிட்டு, இங்கே நம்முடைய பிளேஸ் கொடுத்தோமேயானால் அடுத்து நெக்ஸ்ட் என்று ஒரு ஆப்ஷன் வரும். ஆகவே செய்துவிட்டு மீண்டும் நெக்ஸ்ட் கொடுத்தோமேயானால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நிற்கிறது. இந்த இடத்துல நம்முடைய கேப்ஷாவை கொடுத்து சப்மிட் செய்ய வேண்டும். இந்த இடத்துல நம்முடைய கேப்ஷாவை கொடுத்து சப்மிட் செய்தோமேயானால் நம்மளுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்திருக்கும். அதை வைத்துக்கொண்டு மீண்டுமாக நாம் செக் செய்து பார்த்தோமேயானால் நம்முடைய கார்டு டவுன்லோட் செய்து நாம் பிரிண்ட் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே நண்பர்களே, இந்த மாதிரி நம்முடைய ஓட்டர் ஐடியை நாம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பதிவேற்றம் செய்து நாம் இதை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இவ்வாறு நீங்களும் செய்து உங்களுடைய மொபைலே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு இதை பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த ஆதரவுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு நல்ல ஆதரவை வழங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அமித் தேவா யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.